ஐபிஎல் தொடர்ல கேப்டனா இருந்து ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி ஆர்சிபியோட கேப்டனா இருந்திருக்காரு. பட் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியே கொடுக்க முடியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐபிஎல் தொடர்ல பேட்ஸ்மேனா யார் சிறந்த வீரர், விராட் கோலியா ரோஹித் சர்மாவா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். 2024 ஐபிஎல் தொடரானது தொடங்குறதுக்கு இன்னமும் 2 வாரங்கள் மட்டும் தான் இருக்கு. ஐபிஎல் ரசிகர்கள் அவளோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் எப்படி விஜய் அஜித் ரசிகர்கள் மோதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஐபிஎல் தொடர்ல விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரசிகர்கள் ஐபிஎல் தொடர் முடிகிற வரைக்குமே பயங்கரமா சண்டை செஞ்சுக்குவாங்க. ஐபிஎல் முடிஞ்சு இந்தியாவுக்காக ஆடும்போது நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த ஊசுடா அப்படின்ற மாதிரி ஒன்னு சேர்ந்துருவாங்க. அந்த வகையில தான் ஐபிஎல் தொடரை பொறுத்தளவுக்கு அதிக ரன் அடிச்ச ஒரு பட்டியல விராட் கோலியும் சிறந்த கேப்டன் அப்படின்ற பெருமையை ரோஹித் சர்மாவும் பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் ஐபிஎல் தொடர்ல யார் சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கறத எதை வச்சு தீர்மானிப்போம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட், சராசரி பவுண்டரி விகிதம், எவ்வளவு டாட் பால் குறைவா ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சு கணிக்க முடியும். அந்த வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பவர் பிளேல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் ரன் விகிதத்துல விராட் கோலி கொஞ்சம் அதிகமாவே இருக்காரு. பவுண்டரி விகிதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா 18.38%, விராட் கோலி 17.5% இருக்காங்க. குறைவான டாட் பால் ஆடுறதுல விராட் கோலி 44%, ரோஹித் சர்மா 50% டாட் பாலையும் எதிர்கொள்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது விராட் கோலி தான் முன்னிலையில இருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல 2 பேர் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த அளவுக்கு 126 அப்படின்ற அளவுல இருக்கு. ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் 122 அப்படின்ற அளவுல இருக்கு. ரன் சராசரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23.26 அப்படின்ற கணக்குல இருக்காரு விராட் கோலி. 19.39% இருக்காரு ரோஹித் சர்மா. பவுண்டரி விகிதத்துல விராட் கோலியை விட ரோஹித் சர்மா முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட டாட் பால் விகிதத்துல விராட் கோலி குறைவா தான் இருக்காரு. இதுலயுமே ரோஹித் சர்மாவை விட விராட் கோலி முன்னிலையில தான் இருக்காரு. கடைசி கட்ட ஓவர்கள்ல விராட் கோலி ரோஹித் சர்மாவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் 204 அப்படின்ற அளவுல இருக்கு. ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் 195 அப்படின்ற அளவுல தான் இருக்கு. இந்த கட்டத்துல பவுண்டரி விகிதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே சரிசமமா தான் இருக்காங்க. இதுலயுமே விராட் கோலி குறைவான டாட் பால் தான் ஆடி இருக்காரு. இதுலயும் ரோஹித் சர்மாவை விட விராட் கோலி நல்ல ஒரு பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக விராட் கோலியை விட ரோஹித் சர்மா சிறந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஆனாலும் ரன் அடிக்கக்கூடிய விகிதத்துல ரோஹித் சர்மா முந்தி இருக்காரு விராட் கோலி. பவுண்டரி அடிக்கக்கூடிய விகிதத்துல ரோஹித் சர்மா 20.32%, விராட் கோலி 18.9% இருக்காங்க. விராட் கோலி குறைவான பந்துகளை மட்டும் தான் வீணடிக்கிறாரு. சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ரோஹித் சர்மாவை விட விராட் கோலி சிறந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ரன் அடிக்கிற விகிதத்திலே விராட் கோலி முந்தி இருக்காரு. பவுண்டரி அடிக்கக்கூடிய விகிதத்திலேயும் ரோஹித் சர்மாவுக்கு சமமான நிலையில இருக்காரு. இந்த 5 விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரோஹித் சர்மாவை விட விராட் கோலி தான் ஐபிஎல் தொடர்ல சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு கடந்த 5 ஐபிஎல் சீசன்களா ஒரு முறை கூட 400 ரன்களை கூட தொடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.